நம்ம திமுகவுக்கு இது போதாத காலம் போல். ஏன்னா முதன்முறையாக திமுக கூட்டணியில் இருந்து நம்ம தமிழக வாழ்வுரிமை கட்சி அவர் பண்ருட்டி வேல்முருகன் அவர்கள் வெளியேறியிருக்கிறாரு. வெளியேறினது மட்டும் இல்லாமல் நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு. அதாவது சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதி, ஒடுக்கப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர், பிற்படுத்தப்பட்டோர், இப்படி எல்லா விஷயத்தையும் பேசிட்டு அதுக்கான அங்கீகாரத்தை திமுக கொடுக்கறதில்ல அப்படிங்கிற மாதிரி நிறையா பேசியிருக்கிறாரு. திமுகட்ட இருக்க குறைகள்லாம் நிறைய அடிக்கிருக்கிறார். அவர் கட்சியிலேருந்து வெளியே வந்தது ஒரு பெரிய விஷயம்ல. ஆனால் ஒரு 5 ஆண்டு காலம் அந்த கட்சியோட பயணப்பட்டிருக்கிறாரு. இப்போ திடீர்னு அவருக்கான உரிய அங்கீகாரம் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த கட்சியிலேருந்து வெளியேறி இருக்கிறாரு. அடுத்து நான் என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக நான் வந்து என்டிஏ கூட்டணியில் போக போகிறதில்ல, நாங்கள் எங்களோட நிர்வாகிகளோட கலந்து ஆலோசித்து நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் முடிவு எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. திருமாவளவனுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கறதில்ல அப்படிங்கிற மாதிரி நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு. உண்மையிலே திமுக வந்து இந்த கூட்டணியை ஒருங்கிணைக்கிறதுல நிறைய பாடுபடுற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா காங்கிரஸில் ஆரம்பித்து இப்போ வரைக்குமே எல்லா கூட்டணியோடையும் ஈஸியாக எதுவுமே முடிஞ்ச மாதிரி தெரியல. ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கான ஒரு மாதிரி தேவைகள் சொல்லி அதை இழுத்துக்கிட்டே போகிற மாதிரி தான் இருக்குது. இப்போ இன்னும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கான இன்னும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கான இன்னும் எத்தனை இடங்கள் அப்படிங்கிறது இது வரைக்கும் இன்னும் முடிவாகலை. அதுக்கப்புறம் திருமாவளவன் அவர் இருக்கார். இன்னும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ன நிலைப்பாட்டில் இருக்குன்னு இன்னும் நமக்கு தெரியல. இப்படி ஒவ்வொன்றா இழுத்துக்கிட்டே போகுது. தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு, தேர்தலுக்கான வேட்பாளரை அறிவிக்கணும், பரப்புரை தொடங்கணும், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. இன்னும் இவங்களுக்குள்ள எவ்வளோ கூட்டணின்னு முடிவாகி அடுத்து எந்தெந்த தொகுதின்னு முடிவாகணும், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் போய்கிட்டே இருக்குது. ஒரு மாதிரி சரியான முறையில் கூட்டணி கட்சிகளை கையாள தவறிடுச்சு திமுக அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா இந்நேரம் அவங்க முடிவு பண்ணி களத்தில் இறங்கி வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும். எல்லா கட்சிகளும் அதிமுகவும் அதே நிலைப்பாடில் தான் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு இந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி தெரியல. கூட்டணிக்குள்ளே எந்தெந்த யாராருக்கு எந்த தொகுதி அப்படிங்கிற மாதிரி மனநிலை தான் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ தொகுதிங்கிறத ஒரு மாதிரி முடிவாயிடுச்சு போல தெரியுது. ஆனால் திமுக இந்த மாதிரி ஒரு மாதிரி சரியாக கட்டமைக்காமல் விட்டுருச்சு போல தெரியுது. என்ன நிலைப்பாடில் இருக்காங்கன்னு தெரியல. ரெண்டாவது அதிலேருந்து வெளியில் வந்து இவ்வளோ குறை சொல்கிற அளவுக்கு திமுக இருக்குன்னா, திமுக ஏற்கனவே கள நிலவரம் மாறிடுச்சு. முன்பு திமுக தான் வெற்றி பெற மாதிரி இருந்துச்சு. இப்போ சமீப நாட்களாக வந்து திமுக வந்து பெருசாக வெற்றி பெற வாய்ப்பு இல்லை, அதிமுக தான் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிக்கிட்டே இருக்குது. இப்போ சமீபத்தில் இந்த ரஞ்சனா நாச்சியார் அப்படிங்கிற ஒருத்தவங்க முதல்ல அவங்க பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தாங்க, அப்புறம் தமிழக வெற்றி கழகத்தில் இருந்தாங்க, இப்போ போய் திமுகவில் இணைஞ்சிருக்கிறாங்க. அந்த அம்மா வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறப்ப அந்த அவர் கிருஷ்ணமூர்த்தி, திமுகவை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி பெண்களை பற்றி அவ்வளோ பேசுனா நிறையா விஷயங்கள் சொன்னாங்க. இப்போ எப்படி திமுக அவங்களுக்கு திடீர்னு நல்ல கட்சியாக சேர்ந்தால அதில் போய் சேர்ந்துருக்குறாங்க. இந்த மாதிரி ஒரே குழப்பத்தில் தான் இருக்குது திமுக. யார் வந்தாலும் ஏற்றுக்கிற மனநிலையில் தான் இருக்குது. இது என்ன மாதிரி முடிய போகுதுன்னு தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம். அரசியலில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், அது எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம்.